ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர்ணர்களே போற்றி. சிம்மராசினியர்களுக்கு வணக்கம். சிம்மராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரகிரகணம் நடக்குது. ராகு கிரகஸ்த சந்திர கிரகணம். கிரகணம் ராசிக்கு 7ஆம் இடம் மாரக ஸ்தானத்தில் நடக்குது. 7ஆம் இடம்னாலே மாரக கேந்திரஸ்தானம் அப்படிம்போம். அந்த இடத்துல ராசிக்கு 12 கூடிய சந்திரன் கிரகணத்தில் உட்படுறாரு. ராசியில் சூரியன், புதன், கேது இருக்கிறாங்க. ஸோ 5 கிரகங்கள் இந்த கிரகணத்தில் உட்படுது. கிரகணம் வருகிற ஆகஸ்ட் 28ஆம் தேதி நடக்குது. ஆவணி 11 வெள்ளிக்கிழமை காலையில் நடக்குது. 6:50க்கு ஆரம்பிக்குது, 9:45க்கு பீக் ஆகுது, 12:00க்கு முடியுது. இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது, ஆனால் இந்திய பெருங்கடலில் தெரியும். மற்ற தெற்கு ஆசியா, ஐரோப்பா, அண்டார்டிகா, சவுதி, ஷார்ஜா, கல்ஃப் கண்ட்ரிலாம் தெரியும். நமக்கு அதிகாலையில் இந்த கிரகணம் தெரியுதுனால, ஒரு 7 மணிக்கிட்ட தெரியுதுனால இந்தியாவில் தெரியாது. சரியா நேயர்களே? ஆனால் பட் அதோடைய எஃபெக்ட் இருக்கும். எஃபெக்ட்னா தாக்கம் இருக்கும். பொதுவாக பூமியில் ஒளி கிரகங்கள் 2, சூரியன், சந்திரன். இந்த கிரகங்கள் கிரகணத்தில் உட்படும் போது அதோடய தாக்கம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும், பூமியில் இருக்கும். பட் இந்தியாவில் தெரியாது. கோயிலெலாம் திறந்து தான் இருக்கும், பூஜை புனஸ்காரங்கள் நடக்கும். பட் அந்த சம்மந்தப்பட்ட ராசிகளுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். சாதக பாதங்கள் என்ன, அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு சரியில்லாமல் தான் இருக்குது. ஏன்னா ராசியிலே தான் கிரகணம் நடக்குது, ராசிக்கு 7ஆம் இடத்துலேயே நடக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். தோஷம் இருக்குது. ஏன்னா ராசிநாதன் சூரியன் கிரகணத்தில் சம்மந்தப்படுறாரு. அதனால் 3 நட்சத்திரத்துக்குமே தோஷம் இருக்குது. மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துக்குமே கிரகணம் இருக்குது, தோஷம் இருக்குது. அந்த தோஷ நிவர்த்தியும் பண்ணணும். ரைட் நேயர்களே, இப்போ கிரகணம் நடக்கிற அன்றைக்கி என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதை பற்றி அந்த வீடியோவில் சொல்கிறேன். பலன்கள் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுபோல் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எது பிரச்சனை இருந்தாலும் கேட்கலாம். ரைட் நேயர்களே, இப்போ ராசிக்கு 7ஆம் இடத்துல மாரக ஸ்தானத்தில் நடக்குது. மாரக கேந்திர ஸ்தானத்தில் கிரகணம் நடக்குது. இந்த கிரகணம் நடக்கிறதுனால உங்கள் ராசிநாதன் சூரியன் பாதிக்கப்படுறாரு. ராசிக்கு 2-11 கூடியவன், தன குடும்ப வாக்கு சேனாபதி, லாப சேனாபதி புதன் கிரகணத்தில் இருக்கிறாரு. கேது ராசியில் இருக்கிறார். கேது ராசியில் ரொம்ப நாளாக இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியாக பணப்புழக்கத்தில் கவனமாக இருக்கணும். யாருக்கும் பணம் அந்தளவு டக்குன்னு கொடுத்துடக்கூடாது. 28/8/2026 இருந்து அங்கிட்டு செப்டம்பர் 4ஆம் தேதி வரை கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போவார். அடுத்து சந்திராஷ்டமம். அதுக்கடுத்து 9ஆம் இடத்துக்கு போகிற வரைக்கும் கவனமாக இருக்கணும். 9ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா பரவாயில்ல, சுக்கிரன் பாரிக்கு வந்துடுவார். சரியா நேயர்களே? அதனால் நீங்கள் கிட்டத்தட்ட 4-9 வரைக்கும் கவனமாக இருக்கணும். 28/8/2026 இருந்து 4/9/2026 வரைக்கும் நான் சொல்கிற விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. குடும்பத்தில் கவனமாக இருங்க, பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க, பழக்க வழக்கத்தில் கவனமாக இருங்க. பிறர் பணம் கொடுக்குறது வாங்குறதுல விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பெருசாக லாபம் இருக்காது. வர வேண்டிய பணம் உங்களுக்கு இழுபறியில் தான் வரும். கொஞ்சம் பொறுமையாக காருங்க, பொறுமையாக பார்த்துருங்க. உடன் பிறந்த மூத்த சகோதர விஷயத்தில் பிரச்சனை வரும். கண்டிப்பாக மூத்த சகோதர விஷயத்தில் சில தாவாக்கள் இருக்கும், சண்டை சச்சரவுகள் வரும். உடன் பிறந்த சகோதர விஷயத்தில் அனுசரித்து போங்க. 7ஆம் இடத்துல நடக்கிறதுனால கணவன் மனைவி உறவு பிரச்சனை இருக்கும், விட்டு கொடுத்து போங்க. ஈகோ பிரச்சனையை தவிர்த்துருங்க. சந்திரன் 12 கூடியவன், அயனசேன போகம் நல்லா இருக்காது. கணவன் மனைவி உறவு அந்தளவு சிறப்பாக இருக்காது. சில பிரச்சனைகள் இருக்கும், விரயம் இருக்கும், அலைச்சல் இருக்கும். மனமும் உடலும் ஓரளவுக்கு ஒத்து போகாது. ஸோ இந்த கிரகணம், இந்த ராகு கிரகஸ்த சந்திர கிரகணம் சிம்மராசிக்கு அந்தளவு சிறப்பாக இல்லை, கவனமாக இருக்கணும். அதுபோல் சந்திரன், சூரியன், புதன் இந்த கிரகங்கள் கெட்டு போனவர்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். சரியா? மாதுர்காரகன் சந்திரன், மனமும் உடலும் ஓரளவு நிலையாக இருக்காது. சூரியன் தகப்பன்காரன், சந்திரன் மாதுர்காரன், தாய் தகப்பன் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டில் அம்மா அப்பாவுக்கு சண்டை வரலாம், இல்லைனா அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகலாம். அவங்க விஷயத்தில் நீங்கள் வேறுபட்டு இருக்கலாம். ஸோ தாய் தகப்பன் விஷயத்தில் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க. படிக்கிற மாணவர்களும் கவனமாக இருக்கணும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள், +2 வரைக்கும் படிக்கிற மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். படிப்பில் கவனம் செலுத்துங்க. உதயத்தனமாக சுற்றிட்டு இருக்காதிங்க. படிப்பில் கவனம் செலுத்துனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அரசாங்க விஷயத்தில் இருக்கிறவங்க, அரசு ஊழியராக இருக்கிறவங்களும் கவனமாக இருக்கணும். அரசாங்க விஷயத்தில் கிளர்க்கல் போஸ்ட்டு, டைப்ரைட்டிங், அரசு கருவூலம், வருமான வரி, இன்கம் டேக்ஸு, சேல்ஸ் டேக்ஸு, இப்படி வரி கட்டுற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஆர்டிஓ ஆஃபீஸு, அமலாக்கத்துறை, சரியா, இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். இங்கெல்லாம் என்னென்னா பணம் சம்மந்தப்பட்ட வேலையும் இருக்கும், அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட வேலையாக இருக்கும். இந்த 2 சம்மந்தப்பட்ட வேலை இருக்கிறவங்களும் கவனமாக இருக்கணும். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸு, இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். சரியா நேர்களே? இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மயங்கிரும். ஒரு காரியத்தை தப்பாக செஞ்சுருவீங்க, அதனால் மாட்டிக்கிடுவீங்க. அதனால் நான் சொன்ன இந்த அரசு துறையில் இருக்கிறவங்களாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுபோக தனியார் துறையில் சில வேலைகள் இருக்கிறவங்களும் கவனமாக இருக்கணும். விவசாயம் பண்ணுறவங்க, புன்சை பயிர் விவசாயம் பண்ணுறவங்க, நெல், கேப்பை,
இது மாதிரி புன்செய் பயிர் விவசாயம் பண்ணுறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விவசாயத்தில் சில பிரச்சனைகள் வரும். எதனாச்சும் பொருட்கள் தட்டுப்பாடு இருக்கும், இல்லைன்னா தேவைக்கு தண்ணி இருக்காது, மிஷினரி பழுது ஆயிரும். சரியா, மிஷினரிலாம் பழுது ஆயிரும். அதனால் அதை ரிப்பேர் பார்க்கறதுக்கு செலவுகள்லாம் வரும். விவசாயத்துக்கு பம்பு செட்டில் பிரச்சனை வந்துடும். இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும். அதனால் அதிலெல்லாம் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். சிம்ம ராசிக்கு வந்து இந்த ராகு கிரகச சூரிய கிரகணம் நல்லா இருக்காது. இந்த வருஷத்தில் கடைசி சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். ராகு கிரகச சந்திர கிரகணம் இந்த வருஷத்தில் கடைசி சந்திர கிரகணம் ராசிக்கு 7ஆம் இடத்தில் நடக்குது. அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. தோஷம் இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கணும். சிம்ம ராசியை சேர்ந்த கர்ப்பிணி பெண்கள் 28/8/2026 பகல் பொழுது வெளியே எங்கேயும் போகக்கூடாது. மதியத்துக்கு மேலே போய்க்கலாம், 2 மணிக்கு மேலே வேணால் வெளியே போய்க்கலாம். ஆஸ்பத்திரிக்கு போகணும், ட்ரீட்மெண்ட்டு போகணும் அப்படின்னா கவனமாக இருக்கணும். கை குழந்தைகளை கூட்டுவிட்டு ஆஸ்பத்திரிக்கு வெளியே போகக்கூடாது. 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாது. எமர்ஜென்சி போகணும் சார் அப்படின்னா கையில் ஒரு வேப்ப இலையை எடுத்துகிட்டு போங்க. வேப்ப எனக்கு சரியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா வேப்ப இலை வந்து அன்னை ஆதிபராசக்தி அம்சம். வேப்ப மரத்தில் தான் மாரியத்தா குடியிருக்கிறா. அந்த திருவேற்காடு கருமாரியம்மன் வேப்ப இலையில் தான் குடியிருக்கிறா, வேப்ப மரத்தில் தான் குடியிருக்கிறா. சந்திரன் சக்தி வடிவமானவன், ராகு துர்க்கை வடிவமானவன். ஸோ ரெண்டுமே வந்து அம்மன் வடிவத்தில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த ராகு கிரகச சந்திர கிரகணம் நடக்கும்போது வேப்பிலையை எடுத்துகிட்டு வெளியே போகலாம். தவிர்க்க முடியாத வேலைகள் இருக்குது, முக்கியமான வேலைகள்லாம் போகலாம். அதுபோல் வெளிநாடு போகிறவங்க, வெளியூர் மாநிலத்துக்கு போகிறவங்களும் கையில் அந்த வேப்பிலையை வச்சுட்டு போகலாம். கையில் அப்படியே காட்டிட்டு போக வேண்டாம், லக்கேஜில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சட்டை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. சட்டை பாக்கெட்டில் 2 வேப்பிலையை மட்டும் எடுத்து வச்சா போதும். 2 இலையை மட்டும் எடுத்து சட்டை பாக்கெட்டில் வச்சுட்டு ஓம் சக்தி ஆதிபராசக்தி அன்னையே போற்றி அப்படி சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா காரியம் சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு மாற்று வழி. கிரகணம் நடக்கும்போது நமக்கு வந்து தெய்வத்தோட அருளை தான் நம்ம வந்து துணை கூப்பிட முடியும். சரியா, தெய்வ சக்தியாக நம்மளை காக்கணும். கிரகணம் நடக்கும்போது அந்த ஸ்பேஸில் வந்து சில மாற்றங்கள் வரும். உடனே சில பேர் கேட்பாங்க, கிரகணம் தான் இங்கே தெரியலையே, நீ எதுக்கு வீடியோ போடுற? கோயில் தான் திறந்துருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, கோயில் திறந்துருக்குது, பூஜை புனஸ்காரம் நடக்குதெல்லாம் வேறு விஷயம். கிரகணம் நடக்குது ஸ்பேஸில் நடக்குது. சரியா, கொரோனா காலத்துலேயும் வந்து கோயிலெலாம் திறந்து தான் இருந்தது. ஆனால் கோயில் பூசாரி வந்து மாஸ்க் போட்டு தான் இருந்தார். கோயிலுக்கு பூஜை புனஸ்காரம் நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருந்தோம். ஏன், அந்த கொரோனாங்கிறது தொற்று இருக்குது, அந்த நோய் கிருமி இருக்குது, காற்றுல பரவி வந்தது. அது மாதிரி தான் கிரகணம் நடக்கும்போது இந்த ஸ்பேஸில் சில மாற்றங்கள் வரும். அந்நேரம் சில பேர் எச்சரிக்கையாக இருக்கணும். கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கணும், கை குழந்தையோடு இருக்கிற கவனமாக இருக்கணும். அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ஆண்கள் ஆளுகால் எடுக்கக்கூடாது பகல் பொழுதில். இதெல்லாம் செய்யணும். சரியா, இல்லை நான் செய்வேன் அப்படின்னா செய்யுங்க, பின்னாடி பாதிக்கப்படும். சரியா, சந்திரன் மனோகாரகன். ஒன்று அவங்க மனநிலை பாதிப்பு வரும், இல்லைன்னா உடல்நிலை பாதிப்பு வரும். இது யாருக்கு வரும்னா சந்திரன் கெட்டு போனவங்களுக்கு வரும். உங்கள் ராசியிலே சந்திரன் இருப்பார், அவர் ராகு கூடியோ கேது கூடியோ சனி பகவான் கூடியோ சனி பார்வையிலையோ ராகு கூட சேர்ந்து ரொம்ப அமாவாசை சந்திரன் இருந்தார்னா ரொம்ப கெட்டு போய் இந்த கிரகண டயத்தில் அந்த பலனை கொடுத்துருவார். எந்த ஒரு கிரகமுமே கெட்டு போகும்போது தாங்க பலனை கொடுக்கும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் வந்து நல்ல நிலைமையில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். 9 கிரகங்களில் வந்து சில பேருக்கு வந்து 7 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா பெரிய லெவலில் இருப்பாங்க. 4 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு மத்தியம நிலையில் இருப்பாங்க. 5 கிரகங்கள் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அவன் ரொம்ப கஷ்டப்படுவான், ரோட்டுக்கு வந்துடுவான், ஆண்டி ஆயிடுவான். 5 கிரகங்கள் கெட்டு போச்சுன்னா ஆண்டி ஆயிடுவான். ஸோ அதனால் ஜனன ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள் நிலைமைக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு வாழ்க்கையில் வந்து பலன்கள் கிடைக்கும். வாழ்க்கை வந்து நல்லபடியாக இருக்கும். அதில் சந்திரன் சூரியன் புதன் இப்போ இந்த கிரகணத்தில் உண்டான கிரகங்கள் வந்து கெட்டு போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிரகத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். எல்லா பலன்களும் உங்கள்கிட்ட தாங்க இருக்குது. நான் சொல்கிறதில் இல்லை, நான் அந்த இதை தான் சொல்கிறேன், அந்த அமைப்பை தான் சொல்கிறேன், அந்த வழியை தான் காட்டுறேன். நடந்து போகிறது நீங்கள் தான் நடந்து போகணும். வெறுங்காலில் போகிறீங்களா, செருப்பு போட்டு போகிறீங்களா, ஷூ போட்டு போகிறீங்களான்னு உங்கள்கிட்ட தான் இருக்குது. நான் அந்த பாதையை தான் காட்டுறேன். இப்போ இந்த கிரகணம் நடக்கும்போது 3 கிரகங்கள் முக்கியமாக நல்லா இருக்கணும் உங்கள் ஜனன ஜாதகத்தில். சூரியன் சந்திரன் புதன் இந்த 3 கிரகங்கள் நல்லா இருக்கிறவங்களுக்கு கிரகணம் அந்தளவுக்கு பாதிக்காது. சரியா, பெருசாக பாதிப்பு இருக்காது. இந்த 3 கிரகங்கள் கெட்டு போனவங்களுக்கு பிரச்சனை வந்துடும். சந்திரன் கெட்டு போனால் மன உடல்நிலை இருக்காது, உடல் நல்லா இருக்காது, உடல்நல பிரச்சனை வந்துடும். சூரியன் கெட்டுப்பட்டானா ஆளுமை போச்சு, அதிகாரம் போச்சு, ஆத்ம பலம் போயிடுச்சு, அப்போ விஷயத்தில் பிரச்சனை. புதன் போயிட்டானா படிப்பு போயிடுச்சு, புத்திசாலித்தனம் போயிடுச்சு, நண்பர்களால் பிரச்சனை. சரியா, இப்படி தான் பலன்கள் வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ ஜனன ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போனவங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும், இந்த கிரகங்கள் கெட்டு போனவங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் சரி பண்ணணும்னா சில பரிகாரம் பண்ணணும், வழிபாடு பண்ணணும். பரிகாரம் என்ன சார் அப்படின்னா, அன்றைக்கி வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஏழை எளியவர்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுங்கள். பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுங்க. ஒன்றும் செய்ய முடியலன்னா பசுமாட்டுக்கு மதிய சாப்பாடு கொடுங்க. சரியா, சாதத்தில் தயிர் ஊற்றி கொடுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சாயந்தரம் கோயிலுக்கு போங்க, பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க. சிவசக்தியை கும்பிட்டு விநாயகருக்கு விளக்கு போட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சிவன் கோயிலுக்கு தான் போகணும், குறிப்பாக விநாயகரை கும்பிடணும். சிவன் கோயிலுக்கு போக முடியலன்னா விநாயகரை கும்பிடலாம். ஸோ இப்படி தான் உங்களுக்கு இருக்குது. கிரகணம்னா என்ன சார், அதை சொல்லலையில, அதை சொல்லிடுறேன். கிரகணங்கிறது வந்து சந்திர கிரகணங்கிறது வந்து
சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வந்துடும். பூமியோட நிழல் வந்து சந்திரனை மறைக்கும். இவ்வளோதான். இதுதான் சந்திர கிரகணம். பூமியோட நிழலை தான் ராகுன்னு சொல்கிறோம் நம்ம. பூமியோட நிழல் ராகுன்னு பாதிக்கப்படுகிறது, சந்திரனுடைய நிழல் கேதுன்னு பாதிக்கப்படுது. அதனால் சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பௌர்ணமி அன்னைக்கு தான் வரும். சூரிய கிரகணம் அமாவாசை அன்னைக்கு வரும். ஸோ அந்த அமைப்பின்படி ராகு வந்து சந்திரனை மறைக்கிறாரு. அதனால தான் சந்திரன் மறைக்கப்படுறதுனால தான் சந்திர கிரகணம் நடக்குது. அது எங்கெங்கே நடக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். இந்தியாவில் தெரியாது, மற்ற நாட்டில் கொஞ்சம் தெரியும். பட் தாக்கம் இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தோம்னா மிகச்சிறப்பாக இருக்கும். வருமுன் காப்போம், வளமாக இருப்போம். ஸோ 28/8/2026 4/9/2026 வரைக்கும் நான் சொன்ன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மேற்கொண்டு பலன்கள் எப்படி சார் இருக்கும் அதை சொல்கிறேன். மனதில் குழப்பம் இருக்கும். சந்திரன் ராகு இணையதனால மன உளைச்சல் இருக்கும், அதிகப்படியான சிந்தனை இருக்கும். ஒரு விஷயத்தை ரொம்ப ஓவராக போட்டு திங்க் பண்ணுவீங்க. அப்படிலாம் வைக்காதீங்க, டக்குன்னு விட்டுருங்க. ரொம்பவும் மன உளைச்சலுக்கு ஆளாதீங்க. ப்ரெஷர் கூடிரும், உடம்புல ப்ளட் ப்ரெஷர் கூடிரும். உணர்ச்சி வசப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. தொழில் வியாபாரத்தில் சிம்மத்தில் சூரியன் 15 கேது சேர்ந்து இருக்கிறதுனால உத்தியோகம் அது தொழிலில் அவசரமான முடிவுகளை தவிர்க்கணும். அவசரப்பட்டு சில காரியங்களை எடுக்கக்கூடாது. சில பேர் பார்த்திங்கன்னா அவசரப்பட்டு சில காரியத்தை எடுத்துருவாங்க. உத்தியோகத்தில் சரி, தொழில் வியாபாரத்தில் சரி, அது போய் சிக்கலில் முடியும். அது மாதிரி காரியத்தெல்லாம் நான் சொன்ன அந்த 6 நாளுக்கு பண்ணாதீங்க, 6-7 நாளுக்கு பண்ணாதீங்க. நிதானமாக இருங்க. வீண் வாதங்களை தவிர்த்துருங்க. உறவுல சிக்கல் இருக்கும். 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம், கணவன் மனைவி உறவு, தம்பதி உறவுல ராகு சந்திரன் இருக்கிறதுனால கணவன் மனைவி கிட்ட கருத்து வேறுபாடு, புரிதல் குறைஞ்சி போயிடும். அதனால் பேச்சுவார்த்தையில் பிரச்சனை வரும். பேசும்போது நிதானமாக இருங்க. சரியா? டக்குன்னு பேசிடாதீங்க. பிறருக்கு எதுவும் உத்தரவாதம் கொடுத்துடாதீங்க. அதுபோல் கடித பரிமாற்றங்கள் இன்றைக்கி ரொம்ப கம்மி தான். யாரும் கடிதமெல்லாம் போடுறதில்ல. கம்யூனிகேஷன் பண்ணுறது, மெயில் அனுப்புறது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறது, மற்ற விஷயத்தை பரிமாறும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையில்லாத பண்ணிட்டீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. அதுமாதிரி வாக்குறுதி கொடுக்கும்போது பார்த்து செய்யுங்க. பண பரிவர்த்தனையில் கவனமாக இருக்கணும். பண பரிவர்த்தனையில் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, வேறு என்ன சார் பலன் சிம்ம ராசிக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலன் இருக்குது. அதை சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். கும்பராசி கேந்திரத்தில் நடக்குது, 7ஆம் ராசி கும்பத்தில் நடக்கிறதுனால கூட்டுத்தொழில் தனிப்பட்ட உறவில் சில திருப்பங்கள் இருக்கும். கூட்டுத்தொழில் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டில் கவனமாக இருக்கணும். ஆத்திரத்தில் முடிவெடுக்கக்கூடாது. அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். சமூகத்தை பெயர் கட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொசைட்டியில் சோசியல் ஒர்க்கு, சொசைட்டி, வெகுஜன தொடர்பு, மக்கள் தொடர்பில் சில பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துலையும் சாதகமற்ற சூழ்நிலை இருக்கும். கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும். சரியாக நேர்களே, செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு மேலே ஓரளவு ஸ்டெபிலைஸ் ஆகி போகும். ராசிக்கு 12 கூடியவன் வந்து சுக்கிரன் பார்வைக்கு வராரு. ஓரளவு பரவாயில்ல. அதுபோக வந்து சூரியன் ராசியில் தான் இருப்பார். ராசிக்கு இப்போதைக்கு சுப தொடர்பு எதுவுமே இல்லை. செவ்வாய் தான் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. பரவாயில்ல. சரியா? அங்கே செவ்வாய் வந்து சந்திரன் தொடர்பு வரும்போது சந்திரமங்கல யோகம் ஓரளவு நல்லாயிருக்கும். ஓகே நேர்களே, செப்டம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இந்த வீடியோவில் வந்து கிரகணம்னா என்ன, கிரகணம் என்னைக்கு நடக்குது, அன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்கணும் அதெல்லாம் சொல்லிட்டேன். யார் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டேன். வயதானவர்களும் கவனமாக இருங்க. சரியா? ரத்த கொதிப்பு, ரத்த சர்க்கரை, கொலஸ்ட்ரால், தைராய்டு இது மாதிரி கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மருந்து மாத்திரையை கரெக்டாக எடுத்துக்கோங்க. கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருங்க. வீட்டில் நான்வெஜ் சாப்பிடாதீங்க. ஆல்கஹால் எடுக்காதீங்க. ஒரு நாள் மட்டும். சரியா? ஒரு நாள் ஆவணி வெள்ளிக்கிழமை 11ஆம் தேதி கொஞ்சம் சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா சுகப்படுவீர்கள். ஈவினிங்கே கோயிலுக்கு போயிருங்க. 3 நட்சத்திரமும் போயிருங்க. பூரம், மகம், உத்திரம் 3 பேருமே கோயிலுக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள் நேர்களே. இந்த வீடியோவுக்கு தலைப்பை அப்படி தான் போடுவேன். சரியா? கெட்ட இடத்துல நடக்கிற சந்திர கிரகணம், கவனமாக இருக்கணும், தோஷம் உண்டு, அப்படி தான் போடுவேன். கெட்ட இடம்னா என்ன? மாரகஸ்தானம்னு அர்த்தம். 7ஆம் இடங்கிறது வந்து மாரக கேந்திரஸ்தானம் தான். அங்கே பாவக்கரை ஏற்கனவே ராகு உட்காந்துருக்கனால அது கொஞ்சம் கெட்டு போயிருக்குது. அதனால தான் கெட்ட இடம்னு போடுறேன். ராகு கீழே இறங்கிட்டேன்னா அந்த இடம் சுத்தமாயிரும். இப்போதைக்கு கெட்ட இடம், அவ்வளோதான். சரியா? அதுவும் 12 கூடிய போய் அங்கே போய் உட்கார்றாரு. வீடு கொடுத்தவனும் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ சிம்மத்துக்கு வந்து இப்படி எல்லாமே சரியில்லாமல் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சொன்ன வழிபாடு பரிகாரத்தை பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் சிம்மராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுவோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.